ஹாய் வெல்கம் டு தமிழ் பாட்நாட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒயர்லெஸ் ஹேக்கிங் சீரீஸில் ஒய்ஃபைல இருக்கிற மேக் ஃபில்டரை வந்து எப்படி நம்ம பைபாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒயர்லெஸ் ஹேக்கிங் சம்மந்தமாக ஒரு 6 வீடியோன்னு நினைக்கிறேன் வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோக்கு நியூ வியூவராக இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இந்த வீடியோ வந்து மேக் ஃபில்டரிங் பற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, ஃபஸ்ட்டு மேக்னா என்ன அப்படின்ட்டு உங்களில் நிறைய பேருக்கு வந்து டவுட் வந்திருக்கலாம். அதில் நிறைய பேருக்கு வந்து மேக்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் நான் சொல்கிறேன், மேக் அப்படிங்கிறது வந்து என்னென்னா மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா ஒரு ஃபிசிக்கல் அட்ரஸ், ஒவ்வொரு டிவைஸுக்கும் இருக்கிற ஃபிசிக்கலான ஒரு அட்ரஸ்ஸு. இந்த அட்ரஸை வச்சு தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு மிஷினும் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். அதாவது ஒரு நெட்ஒர்க்கில், அதாவது நான் இங்கே நெட்ஒர்க்கில் அப்படின்னு சொல்கிறப்ப இது வந்து என்னென்னா லேயர் 2ல் வந்து உங்களுக்கு மேக் அட்ரஸை மட்டும் வச்சு தான் வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணும். அது என்ன லேயர் 2 அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். நம்ம வந்து நெட்ஒர்க்கிங்கில் வந்து பேசிக்காக படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஓஎஸ்ஐ லேயர் ஆர் ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து மொத்தம் 7 இருக்குது. அந்த 7 லேயரில் 2வது லேயர் வந்து இதுதான். 3வது லேயரில் தான் வந்து உங்களுக்கு நெட்ஒர்க் வரும். அதில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஐபி அட்ரஸை வச்சு உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் நடக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து L2 வந்து இன்டர்னல் நெட்ஒர்க்காக இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து மேக் அட்ரஸை மட்டும்தான் வச்சு உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ L2 அப்படிங்கிறது வந்து எதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்களோட ஒய்ஃபை ஆக்சஸ் பாயிண்ட் வச்சுருக்கீங்க. இப்போ அந்த ஒய்ஃபை ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கு கீழே கம்யூனிகேட் ஆகிற எல்லா டிவைஸும் வந்து L2ன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த மிஷின், அந்த கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து வெளியே வந்து எப்படி சொல்கிறது, உள்ள வந்து அது வந்து லோக்கலி கனெக்டட் நெட்ஒர்க்ஸ். ஸோ அதை வந்து லோக்கலி கனெக்டட் டிவைஸ், அதை வந்து லோக்கல் நெட்ஒர்க்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம L2 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து நீங்கள் உங்களோட லோக்கல் நெட்ஒர்க்கில் இருக்கிற ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷினுக்கு பிங் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து நார்மலாக ஐபி அட்ரஸ் தான் போடுவீங்க. ஆனால் பின்னாடி வந்து உங்களுக்கு எதை வச்சு ஒர்க் ஆகும் அப்படின்னா மேக் அட்ரஸ் வச்சு நடக்கும். மேக் அட்ரஸ் வந்து எப்படி எடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ரவுட்டர் இதுலேருந்து வந்து என்ன பண்ணுன்னா ஆர்ப் ரெக்வஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து போகும். ஆர்ப் ரெக்வஸ்ட் போகிறப்போ உங்களோட ஒவ்வொரு கிளைண்ட் டிவைஸோட ஐபியையும் அது எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் ரவுட்டரில். இல்லை ஸ்விட்சில், ஒருவேளை நீங்கள் ஸ்விட்சஸில் வந்து கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஆர்ப் டேபிள் அப்படின்ற மாதிரி ஒரு டேபிள் இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு மேக் அட்ரஸுக்கும் வந்து இந்தந்த ஐபி இருக்குது அப்படிங்கிறத வந்து அது ஒரு டேபிளாக எடுத்து வச்சுக்கும். ஸோ இப்போ வந்து உங்கள் நெட்ஒர்க்கில் வந்து 3 பேர் வந்து கனெக்ட் ஆகிருக்கீங்க. ஒருத்தர் வந்து கூகுள்னு சர்ச் பண்ணுறாரு, இன்னொருத்தர் வந்து பிங்னு சர்ச் பண்ணுறாரு, இன்னொருத்தர் வந்து யாஹூன்னு சர்ச் பண்ணுறாரு. அப்படிங்கிறப்ப ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க சர்ச் பண்ணுற ரிசல்ட் தானே கரெக்டாக வருது. ஆனால் உங்களுக்கு வந்து ரவுட்டர் ஒன்று தான் இருக்கும், இன்டர்நெட் கனெக்ஷன் ஒன்று தான். இது மட்டும் எப்படி கரெக்டாக வருது அப்படின்னா, உங்கள் ரவுட்டரில் வந்து அந்த டேபிள்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்தந்த மிஷின்லேருந்து வந்த கொரிஸ்க்கு இந்தந்த ரிசல்ட்டு தான் நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணோம் அப்படின்ட்டு ரவுட்டர் வந்து ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ இது வந்து நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். சரி, மேக் ஃபில்டரிங்கை வந்து நம்ம உள்ளே பார்ப்போம். மேக் ஃபில்டரிங் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இது வந்து ஒரு ஆக்சஸ் பாயிண்ட், அதாவது ஒய்ஃபை நெட்ஒர்க்கு, சரி ஒய்ஃபை ஆக்சஸ் பாயிண்ட் ஒரு ஒய்ஃபை ஒயர்லெஸ் ரவுட்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிக்கோங்க. இது வந்து கிளைண்ட்டு. இது வந்து உங்களோட மொபைல் டிவைஸாக இருக்கலாம், இல்லாட்டி இன்னொரு லேப்டாப்பாக இருக்கலாம். நீங்கள் என்னைக்காவது சில சமயம் வெளியே போகிறப்ப உங்களுக்கு வந்து ஒய்ஃபை நெட்ஒர்க்கில் வந்து ஓப்பன் நெட்ஒர்க்னு இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா ஓப்பன் நெட்ஒர்க்குன்னு இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்ட்ஸ் எதுவுமே அது கேட்காது, ரைட்டா? ஸோ அதை நம்ம கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறப்ப சில சமயம் வந்து அந்த கனெக்ஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். நம்மளால் வந்து ஆக்சஸ் பாயிண்ட் வந்து கனெக்டே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிற ஒய்ஃபை நெட்ஒர்க்கில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்களோட ஒரு சில குறிப்பிட்ட என்ன சொல்கிறது டிவைசஸ் மட்டும்தான் வந்து கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அதோட மேக் அட்ரஸை மட்டும் எடுத்து வச்சுருப்பாங்க. இது வந்து ஆக்சுவல் மேக் அட்ரஸ் கிடையாது. இது வந்து நான் சும்மா டம்மியாக போட்டு வச்சுருக்கேன். அந்த மேக் அட்ரஸ் இருக்கிற டிவைஸ் மட்டும்தான் வந்து நம்ம ஒய்ஃபை நெட்ஒர்க் நம்ம ஆக்சஸ் பாயிண்டோட வந்து கம்யூனிகேட் ஆகணும். ஸோ கம்யூனிகேட் ஆனால் தான் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்கும். அதுதான் கான்செப்ட், ஓகேவா? இந்த மேக் அட்ரஸ் இருந்தால் மட்டும்தான் கம்யூனிகேட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான மேக் அட்ரஸ் அதை மட்டும் சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து ஒயிட் லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மேக் அட்ரஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு வேறு மேக் அட்ரஸில் இருக்கிற பீப்புள் வந்து யாராவது கம்யூனிகேட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டினே பண்ணி விட்ருவோம், ஓடுறா அப்படின்ட்டு தலையில் கொட்டி விட்டு அனுப்பிச்சி விட்ருவோம். ஸோ அதுதான் வந்து நடக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சரி இதை ஃபுல்லாக முடிச்சிடறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா, வேலிடான மேக் அட்ரஸ் யூசர் வந்து இப்போ
இந்த அதாவது ரெஜிஸ்டர் பண்ணின மேக் மேக் அட்ரஸ் உடைய கிளைண்ட் வந்து கனெக்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை வந்து இந்த ஆக்சிஸ் பாயிண்ட் வந்து ஏற்றுக்கும், அக்செப்ட் பண்ணிட்டு அவருக்கு வந்து என்ன பண்ணும், கிராண்ட் ஆக்சிஸ் கொடுக்கும், கிராண்ட் பண்ணிடும் ஆக்சிஸை. ஸோ அவர் வந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறது மற்றது எது வேணால் பண்ணலாம். சேம் இந்த கான்செப்டை தான் வந்து எப்படி பைபாஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த வீடியோலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஏரோ டம்பை வச்சு நம்ம சுற்றில இருக்கிற ஒயர்லெஸ் நெட்வொர்க் எல்லாத்தையும் பார்ப்போம். அதில் வந்து இருக்கிற கிளைண்ட்ஸோட மேக் அட்ரஸும் வந்து நம்மளுக்கு வந்து காட்டும். ஏன்னா ஒயர்லெஸ் நெட்வொர்க் வந்து நீங்கள் மேக் ஃபில்டரிங் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து யூஸ்லெஸ் தான். ஸோ யார் வேணாலும் வந்து நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ணி ப்ராட்காஸ்டிங் மூலமாக வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம நெட்வொர்க்கில் இருக்கிற கிளைண்ட்ஸு அவங்களோட மேக் அட்ரஸ்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதை வச்சு கூட நம்மளால் வந்து ஈஸியாக ஸ்பூஃப் பண்ண முடியும். இந்த மேக் ஃபில்டரிங்கிறது வந்து எப்போ வேணால் உங்களுக்கு பெட்டராக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒயர்டு கனெக்ஷன் இருக்கக்கூடிய டிவைசஸில் ஆர்கனைசேஷன்ஸில் வேணால் வந்து உங்களுக்கு இது வந்து ஒர்க் பண்ணலாம். ஏன்னா அந்த இடத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து மேக் ஸ்பூஃபிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது. இருந்தாலும் அதை அங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒயர்லெஸில் வந்து சரியாக இது கிடையாது. இது வந்து என்னென்னா ஒயர்லெஸ்னால் ஒயர்லெஸ் ஒய்ஃபைல இருக்கிற ப்ரோட்டோக்கால் கிடையாது. இது வந்து என்னென்னா உங்கள் ஆக்சிஸ் பாயிண்ட் வந்து தயார் பண்ணுறாங்களா அவங்களோட மேனுஃபேக்சர் வந்து இந்த மேக் ஃபில்டரிங் வந்து சில பேர் வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். இருந்தாலும் இது வந்து செக்யூர் கிடையாது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்ல வருது. ஸோ இது வந்து எப்படி பைபாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஒயர்டு கனெக்ஷன் பற்றி சொல்லியிருந்தேன்ல, இந்த ஒயர்டு கனெக்ஷனில் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்விட்சஸ்லலாம் யூஸ் பண்ணுவாங்க போர்ட் செக்யூரிட்டியில். அதுக்கு வேணால் இந்த மேக் ஃபில்டரிங் வந்து வேணால் உங்களுக்கு யூஸ் ஆகலாம். உதாரணத்துக்கு ஒரு தப்பான டிவைஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட போர்ட்டில் வந்து இன்சர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேபிள் எடுத்து சொருகுறாங்க அப்படின்னா அந்த போர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆயிரும். ஏன்னா மேக் அட்ரஸ் வந்து வேலிடாக இல்லை அப்படிங்கிறப்ப. ஸோ இந்த மாதிரி போர்ட் செக்யூரிட்டிக்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்லை ஒயிட் லிஸ்ட் பண்ணியிருக்க மேக் அட்ரஸ் மட்டும்தான் வரணும் அப்படின்ட்டு. அன்வான்டாக இருக்கிற அன்னோன் மேக் அட்ரஸ்லாம் வந்துச்சுன்னா போர்ட்டு டவுன் ஆகிடும். இந்த மாதிரிலாம் இருக்குது. சரி, இப்போ வந்து உங்களுக்கு சொல்ல வந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம இந்த முறை பார்க்க போகிற டாஸ்க் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஒயர்லெஸ் நெட்வொர்க்கில் வந்து மேக் ஃபில்டரிங் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து பார்க்க போகிறோம். சரி, அப்படி மேக் ஃபில்டரிங் இருக்குன்னா அந்த மேக் ஃபில்டரை வந்து எப்படி நம்ம பைபாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த டாஸ்க்கை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம். நான் வந்து என்னோட காலேஜில் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வந்து ஒயர்லெஸ் ஹேக்கிங் வந்து எந்த மாதிரி ஆல்ஃபா கார்டெலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பழைய வீடியோக்கள் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதனால் அதை வந்து நான் இந்த இடத்துல வந்து சொல்ல போகிறதில்ல. இப்போ நான் வந்து மானிட்டர் மோடில் வந்து மாற்றிக்கிறேன். அர்மான் என்ஜி ஸ்டார் WLAN 0. மானிட்டர் மோட்னா என்ன, பேக்கெட் இன்ஜெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி சொல்லிட்டோம். அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஏரோ டம்ப் என்ஜி WLAN 0 மானிட்டர் மோடில் இருக்கா இல்லைங்கிறத தெரிஞ்சுக்க IW config போட்டால் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் மோட் வந்து மானிட்டராக இருக்குது. ஓகே, இப்போ பார்ப்போம். இதுக்காக நான் எடுத்திருக்கிற என்னோட டார்கெட் ஆக்சிஸ் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா TBN. இந்த ஆக்சிஸ் பாயிண்ட் தான் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இதில் தான் வந்து நான் டெமோ வச்சு காமிச்சேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் செக்யூரிட்டி வந்து என்னென்னா நோ என்கிரிப்ஷன், அதாவது ஓப்பனாக தான் இருக்குது. மேக் ஃபில்டர் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ யார் வேணாலும் வந்து இப்போ இந்த ஓப்பன் நெட்வொர்க் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே தான் இருக்குது பாருங்கள், TBN இருக்கா, இந்த இடத்துல TBN 3ன்னு காட்டும். அது முன்னாடி டெமோ பண்ணது அந்த கேட்சி அப்படியே இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து TBN அப்படின்ற ஒரு ஒயர்லெஸ் ஆக்சிஸ் பாயிண்ட் வந்து காட்டும். நெட்வொர்க் வந்து என்கிரிப்ஷன் வந்து கிடையாது, ஓப்பனில் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு காமிச்சிருச்சா? சரி, இப்போ நம்மளோட டாஸ்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒயர்லெஸ் ஆக்சிஸ் பாயிண்ட்ல வந்து நம்மளால் வந்து கனெக்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஏன்னா யார் வேணால் கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதா நம்மளுக்கு வந்து இந்த ஓப்பன் நெட்வொர்க்கில் இருக்க கான்செப்ட். ஸோ இதை கனெக்ட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் டாஸ்கில் வந்து நம்ம எந்த விதமான மேக் ஃபில்டரும் வந்து நம்ம யூஸ் பண்ணலை, ஓகேவா? ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணுவோம். இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர் ரீப்ளே என்ஜி. ஏர் ரீப்ளே என்ஜி வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நம்ம டீஅத்தன்டிகேஷன் அட்டாக்லாம் பண்ணுறப்பலாம் இதை தான் வந்து யூஸ் பண்ணிப்போம். இதில் வந்து நம்ம இந்த முறை என்ன பண்ண போகிறோம்னா ஃபேக் ஆத்தன்டிகேஷன் பேக்கெட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஃபேக் ஆத்தன்டிகேஷன் பேக்கெட் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும்னா ஒரு ஆத்தன்டிகேஷன் வந்து பேக்கெட் வந்து ஃபேக்காக அதுவே நம்ம
நம்ம மிஷினை வந்து ரெடி பண்ணி அது என்ன பண்ணோம்னா ஏபி கூட வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணோம். சம்டைம்ஸ் வந்து அது வேலிடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஆக்சிஸ் பாயிண்ட் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும்னா அந்த மிஷினோட அந்த ஆக்சிஸ் பாயிண்டோட வந்து நம்மளால கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். சரி, இந்த ஃபேக் ஆக்சிஸ் அத்தன்டிகேஷன் பாக்கெட்லாம் எப்போ யூஸ் பண்ணோம்னா ஒரு பழைய ஒயர்லெஸ் ப்ரோட்டோக்கால்ல வந்து அந்த ஆக்சிஸ் பாயிண்ட்ல வந்து எந்த விதமான கிளைண்ட்டுமே இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஃபேக் அத்தன்டிகேஷன் பாக்கெட்டை ஜென்ரேட் பண்ணி நம்மளால வந்து ஹேண்ட்ஷேக்ஸ் வந்து கேப்சர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம பாஸ்வேர்டு வந்து கிராக் பண்ணோம், ஒயர்லெஸ்ல பாஸ்வேர்டு வந்து கிராக் பண்ணோம் அப்படிங்கிறப்போ கிளைண்ட்டை வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணோம். அந்த கிளைண்ட்டை டிஸ்கனெக்ட் ஆனோடனே திரும்ப ஒரு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறப்போ அந்த பேக்கெட்ஸ் ஹேண்ட்ஷேக் கிரியேட் ஆகும்ல, அதை தான் நம்ம வந்து கேப்சர் பண்ணியிருப்போம். அதுலேயே வந்து அந்த ஆக்சிஸ் பாயிண்ட் வந்து எந்த விதமான கிளைண்ட்டுமே இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ நம்மளாவே ஒரு கிளைண்ட் இருக்கிற மாதிரி ஃபேக்காக வந்து ரெடி பண்ணி பேக்கெட்ஸை சென்ட் பண்ணும். ஸோ அந்த இதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து இந்த ஃபேக் அத்தன்டிகேஷன் பேக்கெட்டு. அதை தான் வந்து நம்ம இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஆப்ஷன் வந்து ஹைஃபன் ஃபேக் ஆத் டிலே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 8 செகண்ட்னு கொடுக்குறேன். 8 செகண்ட் கொடுத்துட்டு அடுத்த ஆப்ஷன் வந்து ஹைஃபன் இங்கிறது வந்து இஎஸ்எஸ்ஐடி. இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஃபேக் ஆத்தன்டிகேஷன் அட்டாக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் வந்து இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஹைஃபன் இ ஃபார் வந்து இஎஸ்எஸ்ஐடி. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் மறக்காமல் வந்து நம்மளோட இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடணும். ஓகே, நம்ம சேனல் வந்து என்ன அப்படின்னா சேனல் வந்து 11 இதில் வந்து 1ன்னு டிடெக்ட் பண்ணியிருக்கு. 1ன்னு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து வேலைக்கு ஆகாது. ஸோ அதை வந்து 11 மாற்றிடணும். நம்ம இது வந்து 11 மாற்றணும் அப்படின்னா நம்ம ஆல்ஃபா கார்டுக்கே போய்ட்டு டைரெக்டாக வந்து மாற்றலாம். இந்த கார்டில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அதில் வந்து இதுவும் ஒன்று. வந்து ஐடபிள்யூ கான்ஃபிக் இருக்கா, அதில் போயிட்டு நம்மளே என்ன பண்ணிடலாம்னா எந்த ஒயர்லெஸ் கார்டோ அந்த கார்டை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு வேணுங்கிற சேனல் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து சேனல் நேம் வந்து செட் ஆகிடும். இப்போ வந்து இன்டர்ஃபேஸுக்கு W0க்கு வந்து சேனல் வந்து 11 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம கொடுத்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் பீக்கன் ஃப்ரேம்ஸ் இஎஸ்எஸ்ஐடி டிபிஎன்னுக்கு வந்து வந்து சேனல் 11 வந்து டார்கெட் பண்ணியிருக்கு. வெயிட் பண்ணுவோம். அத்தன்டிகேஷன் பேக்கெட் வந்து சென்ட் பண்ணுது. அத்தன்டிகேஷன் பேக்கெட்டை சென்ட் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சு, நோ சச் பிஎஸ்எஸ்ஐடி அப்படின்னு. ஓகே, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆத்தன்டிகேஷன் வந்து சென்ட் பண்ணிச்சு, அக்னாலஜ்மெண்ட் போயிடுச்சு. இப்போ வந்து ஆத்தன்டிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபேக் ஆத்தன்டிகேஷன் வந்து நம்ம கொடுக்குறப்ப நம்மளுக்கு வந்து இந்த ஓப்பன் நெட்வொர்க்கு கனெக்ஷன் இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஸ் பாயிண்டோட நம்மளால வந்து கனெக்ட் பண்ண முடியுது. ஓகே, இது வந்து நல்லா இருக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒயர் ஷார்க்கில் வந்து நம்ம ஒரு வாட்டி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஒயர் ஷார்க்கில் பார்க்குறது வந்து நம்மளுக்கு வந்து அந்த பேக்கெட்ஸ் வந்து எப்படி ஃபுல்லாக கேப்சர் ஆகுது அப்படிங்கிறதே வந்து நம்மளால் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறேன், திரும்ப வந்து பேக்கெட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறேன். ஓகே, இதை பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து தெரியுது பேக்கெட் வந்து கேப்சர் ஆகுது. இதில் போய்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுதுன்னா அசோசியேட் ரெக்வஸ்ட் போகுது, அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ், அக்னாலஜ்மெண்ட் இது எல்லாமே வருது. ஸோ இது வந்து நம்மளால் வந்து அந்த மிஷின் கூட வந்து கம்யூனிகேட் பண்ண முடியுது அப்படிங்கிறது தெரியுது. இதில் வந்து நீங்கள் ரேடியோ இன்ஃபர்மேஷனு, அசோசியேட் ரெக்வஸ்ட்டு இதெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிஎஸ்எஸ்ஐடி இது எல்லாமே தெரியும். இந்த பிஎஸ்எஸ்ஐடி அப்படிங்கிறது வந்து என்னென்னா அந்த ஆக்சிஸ் பாயிண்டோட மேக் அட்ரஸ். இதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை அஸ் அ ஃபில்டர் இதெல்லாம் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரியும். ஓகே, அத்தன்டிகேஷன் வந்து நடந்திருக்கு, அசோசியேட் ரெக்வஸ்ட், அசோசியேட் ரெஸ்பான்ஸ் இது எல்லாமே வந்து நடந்திருக்கு அப்படின்ட்டு. இது வந்து அட்ரஸ் அப்படின்னு போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஃபுல்லாக இருக்கிறது எல்லா பேக்கெட்ஸுமே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதான் இந்த ஆக்சிஸ் பாயிண்ட் சம்மந்தமாக போயிட்டு வந்த எல்லாமே. ஸோ பிஎஸ்எஸ்ஐடின்ற ஃபில்டர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது மட்டும் நம்மளுக்கு வரும். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபேக் அத்தன்டிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து இதோட கம்யூனிகேட் ஆகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ நம்மளோட டாஸ்க் என்ன அப்படின்னா அடுத்தது இதில் வந்து மேக் ஃபில்டரிங் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். மேக் ஃபில்டரிங் யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து பிளாக் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா
ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்டோட ஓவர்வியூவில் பார்க்குறப்ப ஒரு டிவைஸ்லேருந்து வந்து நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு வருதா. இந்த கனெக்ட் ஆனது வந்து எதுவும் கிடையாது, நம்ம இங்கே ஃபேக் அத்தன்டிகேஷன் பாக்கெட் கொடுத்து கனெக்ட் பண்ணோம்ல, இந்த ஹோஸ்ட்டை தான் இது வந்து இங்கே காமிச்சிருக்கு. இன்னொரு ஹோஸ்ட் வந்து என்னோட விண்டோஸ் 10 பிசி. ஓகேவா, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அது வந்து வெறும் பேக்கெட் மட்டும்தான் ஆத்தன்டிகேஷனுக்கு சென்ட் பண்ணுது. அதனால அது வந்து என்ன வகையான ஹோஸ்ட்டு அதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து இது எதுவுமே காட்டல. அதனால தான் கொஷின் மார்க் இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ ஸ்டாப் பண்ணிடலாம். இது நம்மளுக்கு போதும். வந்து இதை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, அது அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு காலியாயிரும். இப்போ என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸ் போயிட்டு அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போகிறோம். இதெல்லாம் வந்து நீங்கள் எங்கே பண்ணால் உங்களோட ஒயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்டில் பண்ணணும். நான் இது என்னோட இதில் பண்ணுறேன். ஒயர்லெஸ் செக்யூரிட்டிலேருந்து ஓப்பனில் இருக்கட்டும், மேக் ஃபில்டர் மட்டும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எனேபிள் பண்ணுறேன். அதில் வந்து என்ன பண்ணுறேன், லிஸ்டட் மட்டும் பண்ணுறேன். அதாவது ஒயிட் லிஸ்ட்டாக இருக்கிறது ஒயிட் லிஸ்ட் பண்ணுறேன். அதாவது என்னோட இந்த லேப்டாப் ஹோஸ்ட் பிசியில் மட்டும்தான் இந்த மேக் அட்ரஸ் இருக்குது. ஸோ இந்த மேக் அட்ரஸ் இருக்கிற மிஷினுக்கு மட்டும்தான் நீங்கள் ரவுட்டரோட வந்து கம்யூனிகேட் பண்ணணும். மிச்ச யாரையுமே வந்து ஆக்சஸ் பாயிண்டோட வந்து கம்யூனிகேட் பண்ணாத அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். சரி, அதை தான் வந்து நம்மளுடைய ரவுட்டர்னு மாற்றி சொல்லிட்டேன். ரெண்டும் ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து இது அப்ளை ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அப்ளை ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக் ஃபில்டரிங் வந்து எனேபிளில் இருக்கும். ஓகேவா, இப்போ மேக் ஃபில்டர் வந்து எனேபிளில் இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த ஃபேக் ஆத்தன்டிகேஷன் பேக்கெட் வந்து நம்ம திரும்ப கொடுத்து பார்ப்போம், கம்யூனிகேட் ஆகுதா இல்லை அப்படின்ட்டு. கொடுத்து பார்க்குறப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ் மேக் அட்ரஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த டிவைஸோட மேக் அட்ரஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுது. அப்படி யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் கோடு வந்து ஃபெயில்டுன்னு வருது. ஸோ கோட் வந்து 1ன்னு வரப்போ நம்மளுக்கு வந்து அது ஃபெயில்டு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியுது. என்னன்னா இப்போ இந்த ஃபேக் ஆத்தன்டிகேஷன் பேக்கெட் வந்து ஏபிக்கு வந்து சென்ட் பண்ணுறப்ப ஆக்சஸ் பாயிண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து நம்ம எதிர்பார்த்த மேக் அட்ரஸ் வந்து இல்லை, ஸோ இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு ரிஜெக்ட் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து இந்த ரிஜெக்ஷனுக்கான காரணம். இப்போ இதே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா திரும்ப ட்ரை பண்ணுவோம். கண்டினியூ வித்தவுட் சேவிங் ஃபில்டர் வந்து அப்ளை பண்ணிடுவோம். ஃபில்டர் வந்து அப்ளை பண்ணுறப்ப ஆத்தன்டிகேஷன் வந்து நம்மளுக்கு போகுது. க்ளோஸ் பண்ணிட்டேனே. ஓகே, திரும்ப நம்ம கொண்டு வந்துட்டோம். ஃபில்டர் வந்து அப்ளை பண்ணி வைப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தன்டிகேஷன்ஸ் உங்களுக்கு எல்லாமே போகுது. எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் ஆகலை, உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம போன முறை பார்த்தப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா அசோசியேட் ரெக்வஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்துச்சு. இது வந்து உங்களுக்கு ஆத்தன்டிகேஷன் போகுது, ஆனால் அதில் வந்து நீங்கள் இங்கே ஸ்டேட்டஸ் கோடை பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு வந்து ஃபெயில்டு அப்படின்னு வந்து காமிச்சிருச்சு. ஆத்தன்டிகேஷனு ஸ்டேட்டஸ் கோடு வந்து ஃபெயிலியர்னு காட்டுதா. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆக்சஸ் பாயிண்ட் வந்து இந்த ரெக்வஸ்ட் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற சோர்ஸோட மேக் அட்ரஸ் தான் உங்களுக்கு மேட்ரு. ஸோ இந்த மேக் அட்ரஸ்லேருந்து உங்களுக்கு அத்தன்டிகேஷன் ரெக்வஸ்ட் போகிறப்போ அது வந்து உங்களுக்கு தலையில் அடித்து பற்றி விட்டுருது, நீ வந்து எங்களால் கிடையாது ஓடுறா அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு இப்போ இங்கே ரிஜெக்ட் ஆச்சு. ஓகே, அப்போ இப்படி தாண்டா மேக் அட்ரஸ் வந்து எடுக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக ஏரோடம்பென்ஜி யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட அந்த குறிப்பிட்ட ஆக்சஸ் பாயிண்டில் எந்தெந்த கிளைண்ட்ஸ்லாம் இருக்காங்களோ அந்த கிளைண்ட்ஸோட மேக் அட்ரஸ் இன்க்ளூடிங் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளோட இந்த ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் டார்கெட் இருக்கா, இந்த ஆக்சஸ் பாயிண்டில் வந்து ஏதாவது கிளைண்ட் வந்து கனெக்ட் ஆகிருப்பாங்க. அந்த கிளைண்ட்டோட மேக் அட்ரஸை எடுத்து நம்ம சோர்ஸ் மிஷின்லேருந்து ஸ்பூஃப் பண்ணி நம்ம அனுப்பிச்சோம் அப்படின்னா அந்த மிஷினோட நம்மளால் வந்து ஆத்தன்டிகேட் ஆகும், அதாவது கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து அந்த மிச்சம் இருக்கிற எல்லா இஎஸ்எஸ் ஐடிஸையும் வந்து ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, நம்மளுக்கு இது வந்துருச்சு. இது மற்ற சேனல் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளோட பிஎஸ்எஸ் ஐடி மட்டும் நம்ம
ESSID அதை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணுவோம். இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபில்டருக்கு மட்டும். ஓகே, இதில் இருக்கிற கிளைண்ட்ஸை மட்டும் நம்மளுக்கு குர்றாப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த கிளைண்ட் கூட தான் நம்ம கனெக்ட் ஆயிருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு வாட்டி நம்ம திரும்ப டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கும். இது வந்து நீங்கள் பொறுமையாக உட்காந்துருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். நான் சும்மா வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு காட்டுறேன். மற்றபடி இதை ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் பண்ணும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, நான் வந்து ஒரே ஒரு மேக் ஃபில்டர் மட்டும்தான் ஆட் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா நம்ம தான் வந்து ஆக்சஸ் பண்ண போய்ட்டு கான்ஃபிகர் பண்ணோம். ஸோ இந்த மேக் அட்ரஸ் வந்து எனக்கு வந்துருச்சு ஸ்டேஷனோட மேக் அட்ரஸ் எடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த மேக் அட்ரஸை வச்சு நான் இந்த ஃபேக் அத்தன்டிகேஷன் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அது மூலயமா என்னால் வந்து ஆக்சிஸ் பாயிண்ட் கூட வந்து கம்யூனிகேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். replay ng fake auth டிலே வந்து 8 வச்சுக்குவோம். இதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஹெல்ப்பில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ESSID வந்து TBN-H வந்து என்னென்னா உங்களோட அந்த ஸ்டேஷனோட மேக் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் WLAN 0. ஸோ இதை கொடுத்துட்டு என்ட்ரு கொடுப்போம். ஓகே, நீங்கள் வந்து இந்த ஏர் ரீப்ளே இருக்கா, ஏர் ரீப்ளே என்ஜியோட ஹெல்ப் வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். ஹெல்ப். ஸோ இங்கே ஹெச் பார்த்தீங்கன்னா எஸ் மேக்கு, அதாவது சோர்ஸ் மேக்கு, அதை போட்டுக்கலாம். ஓகே, இது ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சோர்ஸ் மேக் அட்ரஸ்லேருந்து வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆத்தென்டிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. நம்மளால் வந்து அந்த ஆக்சிஸ் பாயிண்டோட வந்து கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சிருச்சு. இது வந்து நீங்கள் வந்து வைல்ட் ஷார்க்கில் கூட வச்சு வெரிஃபை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் காட்டின மாதிரியே தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரும். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓப்பன் நெட்வொர்க்கில் நம்ம கனெக்ட் பண்ணி காமிச்சோம்ல, அதே மாதிரி ஆக்சிஸ் பாயிண்டோட கனெக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இந்த அசோசியேட் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னா இந்த மேக் அட்ரஸை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுறதுல வந்து ஒய்ஃபைல வந்து ஒயர்லெஸில் வந்து எந்த ஒரு செக்யூரிட்டியுமே கிடையாது. ஓகேவா? வேணா நீங்கள் வேறு மாதிரி வேணால் திங்க் பண்ணலாம். அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன மேக் அட்ரஸ் வேணால் ஃபில்டர் வேணால் நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, வெறுமானமாக ஓப்பன் நெட்வொர்க்கில் வந்து நம்ம மேக் ஃபில்டரிங் வந்து வைக்கிறது வந்து தவறான விஷயம் அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, நீங்கள் இப்போ வந்து கேட்கலாம், சரி நம்மளுக்கு வந்து இப்போ ஃபேக் அத்தன்டிகேஷன் வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்காண்டி ஏர் ரிப்ளைல வந்து நம்ம இந்த சோர்ஸ் மேக் அட்ரஸ் வந்து இது ஸ்பூஃப் பண்ணியிருக்கோம். இதே வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்கள் மிஷினில் வர வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நிறைய மேக் ஸ்பூஃபர் அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, லினக்ஸ்லையும் இருக்குது. அதில் வந்து காலி லினக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக் சேஞ்சர் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ நீங்கள் மேக் சேஞ்சருக்கு போயிட்டு அதில் என்ன பண்ணலான்னா நீங்கள் மேக் சேஞ்சர் -m அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு அந்த -mங்கிறது வந்து நீங்கள் எந்த மேக் வந்து செட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அந்த மேக் அட்ரஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி விட்டு நீங்கள் இங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மேக் வந்து செட் ஆயிரும். செட் ஆனதுக்கு அப்புறமேட்டு அந்த ஃபஸ்ட்டாக இருக்கும்ல யூசரு இருக்கிற மேக் அட்ரஸ் அவர் டிஸ்கனெக்ட் ஆகிட்டார் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக சுலபமாக வந்து உங்களுக்கு ஆக்சஸ் வந்துடும். இல்லாட்டி அப்படின்னா அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஒவ்வொரு ரவுட்டர்ஸை பொறுத்து. ஏன்னா புதுசாக கனெக்டாக இருக்கிற மேக் யூசருக்கு உடனே நெட் வந்துடும், பழைய யூசருக்கு வந்து கட் ஆயிரும். இந்த மாதிரிலாம் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணப்போ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மேக் அட்ரஸ் வந்து கொடுக்குறப்போ உங்களோட இன்டர்ஃபேஸ்க்கு வந்து மேக் அட்ரஸ் வந்து செட் ஆயிரும். இதில் வந்து எப்படி கொடுக்கணும்னா உங்களோட இன்டர்ஃபேஸே வந்து நீங்கள் வந்து செட் பண்ணணும். WLAN 0 அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட கார்டுக்கு மட்டும் நீங்கள் மேக் அட்ரஸ் வந்து செட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் வெறும் நார்மலாக கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களோட காலி நெட் வந்து ETH 0 இருக்கும், அதாவது ஈத்தர்நெட் அடாப்டர் இருக்கும், அதுக்கப்புறம் WLAN 0 இருக்கும். ஸோ நீங்கள் WLAN 0 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து மேக் அட்ரஸ் வந்து கரெக்டாக செட் ஆகும். எனிவே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அந்த மேக் அட்ரஸை செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திரும்ப ஒயர்லெஸ் கார்டை வந்து நார்மலாக ஸ்டார்ட் பண்ணி விட்டு அப்புறமேட்டு நீங்கள் ஒய்ஃபை டிடெக்ட் ஆகும். ஸோ அதில் போய்ட்டு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். எனிவே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.